முருகா நான் நம்புறேன். முருகனுடைய யுகம் இந்த யுகம். நீங்க முருகனை சாதாரணமா இடப்பட முடியாது. சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன். தமிழ்நாட்டை இன்னைக்கு யாரு ஆட்சி பண்றான்னு தெரியுமா? முருகன் ஆட்சி பண்றான். ஆதி அந்தமில்லாத ஆறுமுக கடவுள் என் அப்பன் வேலன், குகன், சண்முகன், சடாட்சரன். அவன் திருவடிய ஒரு தடவை முருகா அப்படின்னு சொன்னா போதும். குகான்னு மயில் கத்தும். குகா குகான்னு தான் கத்தும் மயில். மயில் அகவதை கேட்டீங்கன்னா குகா குகான்னு சொல்லும். சுப்பிரமணியா, கந்தா. என் பிளாக் பேர்ல் கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லு. அந்த கப்பல் கவுந்துரும். அந்த கப்பலுக்கு ஆயுசு கம்மி. ஒரு கப்பல் இல்லாத கேப்டன் கூட எங்களால இருக்க முடியாது. என் உடல் பொருள் ஆவி எல்லாமே பிளாக் பேர்ல் கப்பல் தான். அந்த ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிடிஎஸ் சாய் பேசுகிறேன். மக்களே, தமிழ்நிலை டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கரூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மலைக்கோவிலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலோட பேர் என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோவில் சரியாக எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டம் பரமத்தி, அதாவது கரூர் பரமத்தி பக்கத்தில் காருடம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அடுத்த ஸ்டாப்பு மக்களே. காருடம்பாளையம், கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி பக்கத்தில் காருடம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் வந்தீங்கன்னா மோலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் ஒன்று இருக்குது மக்களே. அந்த மோலப்பாளையம் ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது. இங்கே ஒரு முருகப்பெருமான் கோவிலும் இருக்குது, ஒரு சிவபெருமான் கோவில் இருக்குது. இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து 4-5 பாதை வரும் மக்களே. அந்த சைடு ஒரு பாதை வரும், அந்த சைடு நிறையா பாதை வரும். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாவே வரும். மோலப்பாளையம் முருகன் கோவில் போட்டிங்கனாவே வரும். பாருங்கள், போகிற வழியில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய புத்துன்னு. ஒரு குறைஞ்சது ஒரு 8 அடினாச்சு உயரம் இருக்கும் மக்களே. சரியான புத்து. சரி வாங்க, அப்படியே நம்ம மலை ஏறுவோம். இதுக்கு நேரம் மலை மேலே போகிற அளவு கூட பாதை வசதி இருக்குது மக்களே. நான் வந்து கொஞ்சம் படியில் போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படியில் போய் ஏறிட்டுருக்கேன். கொஞ்சம் காற்றடிக்கும், அதனால் கொஞ்சம் மட்டும் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க மக்களே, தொடர்ந்து போவோம். நம்ம அங்கே தான் மக்களே வந்தோம். அங்கேருந்து தான் வந்தோம். நம்ம கடந்து வந்த பாதை, ஆமாம், போக வேண்டிய பாதை. நிறையா வழித்தடம் இருக்குது மக்களே. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 4-5 பாதை இருக்குன்னு. இந்த மலையில் வண்டி மேலே, அதாவது மலையோட முக்கால்வாசி வரைய வண்டிலேயே கூட போகலாம். 2 வீலர் இல்லைனா 4 வீலர் போக முடியாது, 2 வீலர் வரையும் மேலே போகலாம். 4 வீலரும் கொஞ்சம் சின்ன காராக இருந்துச்சுன்னா மலை மேலே வரைய போயிடும். அடுத்து இன்னொரு பாதை ஒன்று இருக்குது, அந்த பாதை வழியாகவும் போகலாம். இன்னொன்று காட்டு பாதை ஒன்று இருக்குது, அந்த பாதை வழியாகவும் போகலாம். நம்ம வந்து கீழே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நடந்துகிட்ருக்கோம் மக்களே. ரெகுலராக மக்கள் எந்த பாதை யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பாதையில் போய்ட்டுருக்கோம். காற்று செம்ம அடிக்குதுங்களே, பேசவும் முடியல, அந்தளவுக்கு காற்று அடிக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சீலில் ரெக்கார்ட் ஆகிட்டு அந்த காற்றடிக்க சவுண்டை மட்டும் கேட்டு பாருங்கள், எப்படி காற்றடிக்கும் தெரியும். இந்த வழியாக கூட போகலாம் மக்களே. ஆனால் இந்த சைடு எதுவும் பாதையெல்லாம் கிடையாது, அப்படியே நம்ம நடந்து போகலாம். இந்த வழியாக கூட போகலாம். நம்ம இந்த சைடு போகணும், அந்த சைடும் போகலாம், இந்த சைடு போகலாம். அந்த சைடு போனால் ஃபுல்லாக மண் தரை மக்களே. முன்னாடிலாம் அந்த வழியை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அந்த வண்டியில் போகிறதுக்கு எல்லாமே அந்த வழியை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ மறுபடியும் வேறு வழியை புதுசாக போட்டாங்க. நான் சொன்ன மாதிரி 4-5 பாதை இருக்குது மக்களே. அங்கே பார்த்தீங்களா, அதுதான் அந்த மண் ரோடு. கோவிலோட டாப் வரையே போயிடும் மக்களே. அங்கேருந்து ஒரு 50 படிக்கிட்டு ஏறணும்னா கோவில் போயிடலாம். அந்தளவு வண்டியிலே போயிடலாம். நம்ம அந்த பாதையை விடாமல் நம்ம படி வழியே போயிட்டுருக்கோம். இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இங்கிட்டும் ஒரு பாதை போகும், இந்த சைடும் போகலாம். நமக்கு படி வழி தான் மக்களே பெஸ்ட்டு, அதனால் படி வழியில் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது, உங்களுக்கு அதையும் காட்டட்டுமா? இருங்க, உங்களை கிட்ட போய் காட்டுறேன். மிகப்பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது மக்களே. தண்ணி இருக்கா நான் தெரில, பார்த்து சேஃபாக தான் போகணும். செம்ம ஆழம். இங்கே பாருங்க, தண்ணி இருக்குது மக்களே, ஆனால் அடியில் இருக்குது தண்ணி. பிரச்சனை இல்லை, இறங்கினா விழுந்தால் கூட மேலே படி இருக்க ஏறி வந்துடலாம்.
அந்த மண் தரையில் போகணும், அந்த சைடு ஒரு பாதை மாதிரி போகும், அந்த வழியாக போகலாம், அப்படியே மேலே ஏறலாம். மேலே அப்படியே போகும் மக்களே பாதை. இந்த சைடு இருந்து வரவங்களாம் இப்படியே வரலாம், இந்த வழியாக கூட வரலாம். நம்ம ஆனால் ஸ்டார்டிங் ஆரம்ப காலத்தில் எந்த வழியை பயன்படுத்தினாங்களோ அந்த வழியில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். சரி வாங்க அப்படியே நம்ம படியேற ஸ்டார்ட் பண்ணுவோமா? நல்லா வெயிலும் அடிக்குது, அந்தளவு காற்றும் நிறைய அடிக்குது மக்களே. இதுதான் இந்த மோலப்பாளையத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போகிற வழிப்பாதை. எனக்கு ஊர் பேர் வேறு மறந்துச்சு, டக்குன்னு மறந்துச்சு. அப்புறம் நான் வந்துச்சு மக்களே, அதான் சொல்லிட்டேன் டக்குன்னு. கீழேருந்து வந்தோம்னா மேலே ஒரு பாதை சொல்லியிருந்தேன்ல, அந்த பாதையும் நம்ம கீழேருந்து படிப்பாதையும் இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. அந்த சைடு ஒரு பாதை இருக்குது, அது வந்து நேராக அந்த மலைக்கிட்டே வந்துடும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கோவில், அங்கே ஓமுன்னு இருக்கா, அதுதான் அந்த முருகன் கோவில். இந்த முருகனோட பேர் என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மலைக்கு மேலே போயிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம மலை ஏறும் போது இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். சரி வாங்க அப்படியே ஏறும். சிறிய மலை தான் மக்கள், ஒரு மெதுவாக ஏறினீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஏறிடலாம், ஃபாஸ்ட்டாக ஏறினீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மலை ஏறிடலாம். சின்ன மலை தான். இதில் 2-3 வண்டியில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் மேலே போயிடலாம் மக்கள், அந்தளவு சின்ன மலை தான். ஆனால் மிகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் தான் அந்த மலை. மோலப்பாளையம் முருகன் கோவில். இங்கே ஒரு சிவன் கோவிலும் இருக்குது, முருகன் கோவிலும் இருக்குது. சிவன் கோவிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில், முருகன் கோவிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சிலதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது. அவ்வளோதான், நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சைடு சின்னதாக ஒரு பாதையமாக இருக்குது, ஏதோ ஒரு கோவிலோ ஏதோ ஒன்று இருக்க மாட்டேன். என்னென்னு போய் பாட்டு வந்துடுவோமா? நான் இப்போ தான் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். ஏதோ ஒரு மரம் ஒன்று இருக்குது, கீழே ஒரு கல் மாதிரி வச்சு ஏதோ வழிபாடு செய்கிறாங்க மக்களே. அது அந்த விளக்கு வைக்கிறக்காக வச்சுருக்காங்க. இது என்ன கோவில்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச இந்த கோவிலோட காவல்னு நினைக்கிறேன், காவல் சாமியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோவிலோட. எனக்கு சரியாக தெரில அது என்னென்னு. எனக்கு உங்களுக்கு கரெக்டாக பின்னாடி தான் காட்டுறேன். சரி, யாராக இருந்தாலும் ஓகே, எந்த சாமியாக இருந்தாலும் நம்ம வணங்கிட்டு அப்படியே நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் மக்களே, நம்ம மலைக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். வாங்க மக்களே, சீக்கிரம் கோயில் நட சத்தம் காட்டி நம்ம மலை ஏறுவோம். நான் அந்த சைடு ஒரு பாதை சொல்லியிருந்தேன், அந்த பாதையும் உங்களை காட்டுறேன். இப்படி இந்த படி வழியாக நடந்தது தான் மக்களே நமக்கு நல்லாயிருக்கும். கோயிலுக்கு அந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். டேரெக்டாக நம்ம கோயில்கிட்டே போனோம்னா அவ்வளோக்கும் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இயற்கையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரதான் நமக்கு பிடிக்கும். உங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வீடியோவில் இருந்தால் வரும், அதுதான் மெயின் ரீசனு. பார்த்தீங்களா, 2 வீலர் 4 வீலர் எல்லாமே மேலே வரலாம். உங்களுக்கு அந்த பாதையும் காட்டிடுறேன். இது வரை வந்துடலாம் மக்களே. எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள், எல்லாம் விஐபி கார்ஸ் தான். பாதி போகுது பார்த்தீங்களா, மண் ரோடு. அந்த வழியாக கூட வரலாம், நம்ம படி வழியாக தான் ஏறி வரோம். சரி வாங்க, இங்கேயே செப்பல் கழட்டிட்டு அப்படி நம்ம மேலே போவோம். ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு சின்ன ஒரு சிலை ஒன்று இருக்குது.
இவரை வணங்கிட்டு அப்படி நம்ம மலை ஏறுவோம். சரி வாங்க அப்படியே போவோம். அவ்வளோதான் மக்களே, நம்மளை வந்து கோயில் வந்து கிட்டத்தட்ட மலை ஏறி முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 50 படி இல்லைன்னா ஒரு 70 படி தான் இருக்கும். இந்த கோவிலோட வரலாறு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இருங்க ஒரு இன்னும் கொஞ்சம் தூரம் லைட்டாக மலை ஏறிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு சின்ன மலை தான் மக்களே, சிறிய அளவிலான மலை. ஆனால் பார்க்கவே கொஞ்சம் மலை சூப்பராக இருக்கு, நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. இயற்கை காட்சிகளும் அருமையாக இருக்குது மக்களே. பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்கும். இந்த செடியெலாம் ஆடுது வச்சு பாருங்களா, அந்த மரம்லாம் எவ்வளோ ஆடுது பாருங்கள். காற்று அந்தளவு ஃபுல்லாக அடிக்குது மாதிரி, வர்ற மாதிரி காற்று அப்படியே ஆளவே தூக்கி. நான் இருக்க உடம்புக்குலாம் பறந்துடுவேன் மக்களே, அந்த மாதிரி காற்றடிச்சிட்ருக்கு. இது பார்த்தீங்களா கன்னிமார் கோயில் நினைக்கிறேன். கன்னிமார் சிலை. சரி வாங்க அப்படியே மத்திக்கு மாதிரியே வணிக்கிட்டு அப்படியே மேலே ஏறும். மலைக்கிட்ட வந்துட்டோம். மேலே போயிட்டு உங்களுக்கு கோவில் எப்படி இருக்குது, இந்த இடம்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். காற்று தான் மக்களே செம்மையாக அடிக்குது. இது வேறு காற்று சீசன் வேறையா, அதெல்லாம் அடித்து தள்ளுது, ஆளையோ தள்ளுது காற்று. கோயிலை வந்து ரீச் ஆகிட்டோம் மக்களே. உங்களுக்கு அப்படியே கோயிலை சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு. அப்புறம் நான் போய் உள்ளே போய் உங்களுக்கு சாமியை காட்டுறேன். இது பார்த்தீங்களா நவகிரகம். இப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா கால பைரவர் இருக்காரு. அப்படியே வாங்க, நான் அந்த சைடு இன்னொருத்தர் இருக்காரு, அவரையும் காட்டுறேன். இதுதான் அந்த கோவில். 3 கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா. கொடுமுடிமாங்க இங்கேயும் 3 சாமி இருக்கு மக்களே. பார்த்தீங்களா நம்மளோட ஃபேவரட் காட் சனீஸ்வரன் இருக்காரு. இதுதான் இந்த கோவில். இந்த கோவில் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, நான் இன்னும் சொல்லவே இல்லையே. என்னென்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் காற்று அடிக்க முடியல, அதனால தான் சொல்ல முடியல. கொஞ்சம் காற்று நிற்கட்டும், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்படியே ஒவ்வொரு சன்னதியும் உங்களை காட்டிட்டு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே. அந்த மூலப்பாளையத்தில் இருக்க முருகன் கோவில். மக்களே நம்ம வந்து அழகாக முருகப்பெருமானையும் அவருடைய அப்பாவான சிவபெருமானையும் நம்ம வந்து அழகாக தரிசனம் பண்ணிட்டோம். அவங்களோட தரிசனம் கிடச்சிருச்சு நமக்கு.
இன்றைக்கி வந்து ஏதோ செவ்வாய்க்கிழமைனால ரொம்ப கூட்டமாக இருக்குங்க, சரியான க்ரௌடு உள்ள. வீடியோ உங்களுக்கு எடுத்திருக்கேன். அந்த உள்ளே இருக்க முருகன் சன்னதி, சிவபெருமான் சன்னதி, அம்மன் சன்னதி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இடையில கூட உங்களுக்கு ஏதாச்சும் கேப் கொடுச்சுன்னா அந்த கேப்பில் கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோட அட்டாச் பண்ணி போட்டு விட்றேன். இப்போ நம்ம சாமி கும்பிட்டு இப்போ வந்து கீழே வந்து மலை இறங்கிட்டு இருக்கோம் மக்களே. ஏன் நம்ம டக்குனு கோயிலுக்கு வந்துட்டு சீக்கிரம் போகிறோன்னா, நம்ம இன்னொரு மலைக்கு போய் வீடியோ எடுக்க போகிறோம். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். நான் சார்ஜர் வர மொபைலில் கம்மியாக இருக்குது, அதனால தான். கரெக்டாக சொல்கிற மக்களே, இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, கரூர் மாவட்டம் பரமத்தி பக்கத்தில் மோலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் மக்களே இந்த இது இருக்குது. இந்த கோவிலில் இருக்க முருகன் பெருமானோட பேர் வந்து உத்தண்ட வேலாயுத சுவாமி திருக்கோவில், மோலப்பாளையம் மக்களே. கரூர் மாவட்டம் பரமத்தி பக்கத்தில் மோலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இவங்க வந்து மரகதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவிலும் இருக்குது, ஒரு சிவலிங்கமும் இருக்குது. அது இல்லாமல் வந்து இங்கே வந்து முருகப்பெருமானை வந்து கல் வடிவிலையும் காட்சி தராரு, சிற்ப வடிவிலையும் நமக்கு வந்து காட்சி தராரு மக்களே. இந்த கோயில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பழனி மலைக்கு போக முடியாதவங்க, அதாவது கரூர் மாவட்டம் இந்த வெள்ளக்கோவில், காங்கயம் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்க மக்கள் வந்து பழனிக்கு யாராச்சும் போக முடியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க. பழனி மலையில் போனால் என்ன பலன் கிடைக்குமோ அதே விட பன்மடங்கு இங்கே வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வந்து சித்தர்களால் கூறப்பட்டிருக்கு மக்களே. மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இப்போ அந்த கோவில் வந்து புதுசாக புனரமைப்பு பண்ணி செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இப்போ தான் புதுசாக புனரமைப்பு செஞ்சுருக்காங்க. மிகவும் பழமையான கோவில் மக்களே. இப்போ அந்த கோபுரம்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு அம்மன் கோவில், ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது, முருகப்பெருமான் கோவிலும் இருக்குது. கரூர் மாவட்டத்தில் இருக்கவங்க மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்துடுங்க மக்களே. மிகவும் ரொம்ப கோவில் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க, எல்லோரும் வந்துடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வழியாக தான் வந்தோம், உங்களுக்கு தெரியும். நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் காட்டியிருப்பேன், அங்கேருந்து தான் மக்களே வந்தோம். ஆக்சுவலாக நம்ம வந்த ரோட்டு இது தான், வண்டியிலே இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். உங்களுக்கு கரெக்டான படியிலேருந்து கட்டினாதானே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் இங்கேருந்து நடந்து போய் கீழே படியிலேருந்து அப்படியே மேலே ஏறி வந்தேன். நம்ம வண்டி இங்கே நிற்கிது பாருங்கள். அந்த ரூட்டில் போனோம்னா மண் பாதை மக்களே. உங்களுக்கு மேலேருந்து காட்டியிருப்பேன்ல கோயில் பக்கத்தில், அந்த ரூட் அது. மேலே சரியான கும்பல் மக்களே. மேலே வீடியோ எடுத்திருக்கேன், உள்ள சாமி கருவறைலாம் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் இல்லைன்னா இடையில ஏதாச்சும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணி விட்றேன். ஓகே மக்களே, இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பல கோவில்கள், பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், சுற்றுலாத்தலங்கள், அது மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து வரும் மக்களே. இப்போ நம்ம கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால நம்ம கொஞ்சம் வீடியோ அதிகமாக எடுக்கிறதில்ல. இனிமேல் வந்து வீடியோ வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க மக்களே. அதுவும் புதுசாக இருக்கும், நீங்கள் போகாத நானும் பார்க்காத இடங்கள்லாம் நிறைய இருக்குது. கரூர் மாவட்டம் சுற்றியே நிறைய இருக்குது மக்களே. அந்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வாரத்தில் 2 நாட்கள் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஓகே மக்களே, பாய்.